ஒரு அமேசிங்கான ட்ரையல் இது. ஒரு அமேசிங்கான அப்படியே தலையை உள்ள விட்டு இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான சூப்பர் வீடியோட நான் வந்திருக்கேன். என்னன்னா ஐஸ் கியூப் ஃபேஷியல். நிறைய பேர் வந்து ஐஸ் கியூப் ஃபேஷியல்னா அந்த ஐஸ் கட்டி இருக்க அந்த பவுலில் வந்து தலையை உள்ள விட்டு இப்படி எடுக்கிறது, ஃபேஸை ஸ்கின்னை காட்டி எடுக்கிறதுன்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேஷியல் வந்து நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு ரிசல்ட் இருந்தது, எவ்வளோ பிரைட்டாக இருந்தது அப்படி சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு பவுல் நிறைய ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் வந்து காய்ச்சாத பால் ஊற்றிக்கோங்க. இது வந்து டைமிங் கணக்கு வச்சுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு 10 டிப் அப்படி கணக்கு வச்சுக்கலாம். பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. உங்கள் கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க மில்கை எப்பவுமே ஐஸ் வாட்டர் வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணணும் நம்மளுக்கு. அதோட நம்ம வந்து இதில் காய்ச்சாத பால் ஊற்றிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து சூப்பராக செம்மையாக கிளென்ஸ் பண்ணும் ஸ்கின்னை. நம்ம அந்த வெயில் காலத்தில் டெய்லியும் கூட பண்ணலாம் இந்த ஃபேஷியலில். நம்ம இப்போ ஃபேஸ் வந்து நான் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணவே இல்லை. ஸ்கின் பார்த்தீங்களா செம்ம ஃப்ரெஷ்ஷாக தெரியுது, சூப்பராக இருக்கு. ஒரு டவல் வச்சு ஃபேஸ் எப்படி ஒத்தி எடுத்துருங்க. அடுத்து வந்து ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். எதுக்காக ஐஸ் கியூப்லேயே ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காக, இன்னும் நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும், அதுக்காக பண்ணுறோம். அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப்பிங் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேம் 10 டிப்ஸ். இது வந்து ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எந்த ஃபேஷியலுமே இந்த அளவுக்கு சடனாக ஒரு பிரைட்னஸ், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்காது. வெறும் ஐஸ் கியூப் மட்டும் யூஸ் பண்ணோம்னா அது அந்த அளவுக்குலாம் ரிசல்ட் இருக்காது. பட் நான் இப்படி ட்ரை பண்ணேன், உண்மையாக எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு ஐஸ் கியூப் யூஸ் பண்ணால் லைட்டாக வந்து ட்ரை ஆகுற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹனி எடுத்திருக்கேன். ஹனி வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணலாம். ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் நிறையா இருக்கிற ஐஸ் க்யூப்பில் இதை நல்லா வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளியை பேஸ்ட்டாக போடாமல் இப்படியே போடுறதே பெஸ்ட்டு. ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டு கலக்கி விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா அது கொஞ்சம் செட் ஆயிடுச்சு என்னோட ஸ்கின்ல. இப்போ வந்து இந்த டொமேட்டோவை இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து நல்ல பிரைட்னிங் கொடுக்கும் இது. அதே மாதிரி 10 டிப்ஸ். அவ்வளோதான், நம்ம ஃபேஷியல் வந்து இவ்வளோ சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி அண்ட் வெரி எஃபெக்டிவ். ஸ்கின் பார்த்தீங்களா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.